ஆறு நடுவில் பால் எடுத்து போய் கொடுக்கணும். சாமியார் பேசுகிறாரு, ஆற்றுல தண்ணி போனால் கூட நம்பிக்கை இருந்ததுன்னா தண்ணி மேலே நடந்து வரலாம் அப்படின்னு பேசுகிறாரு. ஒரு நாள் இந்த அம்மா பால் எடுத்து போகிறாங்க, ஆறு ஃபுல்லாக தண்ணி போகுது. அந்த சாமியார் சொன்ன ஞாபகம் வந்துடுச்சு, இந்த அம்மாவுக்கு தண்ணி மேலே நடக்கலாம் நம்பிக்கை இருந்தான்னாரு அப்படின்னு. இந்த அம்மா ஆற்றுல காலை வச்சு நடந்து போயிட்டாங்க, தண்ணி மேலேயே போயிட்டாங்க. தண்ணி மேலேயே போய் சாமியாருக்கு பால் கொடுக்குறாங்க. அப்போ சாமியார் கேட்குறாரு, எப்படிம்மா வந்தேன்னு. ஆறில் தண்ணி போகுது சாமி ஃபுல்லாக, ஆனால் அது மேலேயே வந்துட்டேன், நான் தண்ணி மேலேயே வந்துட்டேன். என்ன ஆச்சரியமாக இருந்து சாமியார் இருந்து வர்றாரு. சாமியாரும் இந்த அம்மாவும் இறங்குறாங்க ஆற்றுல. சாமியார் அடிச்சு மூட்டாரு, அந்த அம்மா மட்டும் நடந்து போகிறாங்க. காரணம் என்ன, சாமியாராக இருந்தால் கூட சாமி மேலே நம்பிக்கை இல்லை அவருக்கு. இந்த அம்மா சாமியாராக இல்லைனாலும் தெய்வத்து மேலே நம்பிக்கை இருக்குது. அந்த நம்பிக்கை அவங்கள காப்பாற்றுது. மனிதனுக்கு முதல்ல நம்பிக்கை அவசியம். அந்த நம்பிக்கை இல்லாத தெய்வ வழிபாடு சரியாக வராது. ஏற்றதெல்லாம் ஒரு அடையாளம்தான். நிஜ தீபம் உள்ளத்தில் ஏற்றணும். வள்ளலாருனுடைய இதில் சொல்லுவாங்க, விளக்கு கொளுத்தி வச்சு பார்க்க சொன்னாங்க. அந்த விளக்கை கொளுத்தி வச்சு பார்க்க சொல்ல, உள்ள விளக்கை கொளுத்தி பாருன்னாரு. இவங்களால முடியாததால வெளியே விளக்கை கொளுத்தி வச்சுறாங்க. அதே மாதிரி கார்த்திகை தீபன்றது மலை உச்சியில் ஏற்றதுக்கு காரணம் உங்கள் தலை உச்சியில் தீபம் எரியணும். அதுக்கு அடையாளம் தான் அது. அந்த அடையாளத்தை உங்கள் உள்ளத்தில் தீபத்தை ஏற்றுங்க. இறைவனை மனசார நினைங்க. அதுக்கிட்ட வியாபாரம் பண்ணாதீங்க, இதை கொடு அதை கொடு, இது நடக்கணும் அது நடக்கணும், வீடு கட்டில் பாதியில் நின்று போச்சு, புள்ள பொறுக்கில் பாதியில் நின்று போச்சு. இந்த மாதிரி வியாபாரத்துக்கு கடவுள் இல்லை. நல்ல அருளை கொடு, நல்ல அறிவை கொடு, நல்ல ஆற்றலை கொடுன்னு கேளுங்க. அது கண்டிப்பாக இறைவன் மறுக்க மாட்டான், கண்டிப்பாக கொடுப்பான். நல்லா இருக்கலாம் வாழ்க்கையில். நீங்கள் இந்து மதத்தில் ஒரு பண்டிகை சாப்பாடு செய்கிறான். இது உனக்காக தான்ப்பா, உனக்குள்ளே கடவுள் இருக்கிறாருப்பா, இதை கும்பிட்டு சாப்பிட்னா போய் பசி எடுக்குதுன்னு கும்பிடுவான் இல்லையா? பிள்ளையார் சவுத்தி வந்ததுன்னா 100 ரூபா 150 ரூபா கொடுத்து பிள்ளையார் வாங்கின்னு வரான். ஒரு 25 ரூபா கொடுத்து அவர் மழையில் நனைஞ்சிட்டு போகிறாருன்னு ஒரு குடை வேறு வாங்கின்னு வரான். இல்லை வச்சு போட்டு ஒரு 2000 ரூபாய் கடன் வாங்கின்னு வடை பாயசம் குழக்கட்டை அது இதை செய்கிறான். இதெல்லாம் காத்தாலேருந்து மத்தியானம் வரைக்கும் செய்துவேன். படிக்கும்போது மட்டும் 1/2 மணி நேரம் படிக்க மாட்டான். சீதா கலப்பை செந்தாமரை பார்த்து கற்பை கொளுத்துன்றான். அதை மூச்சா சொல்ல மாட்டேன். அப்போது இவன் சாப்பிட்றதுக்கு படுற அவசரம் கடவுள் வழிபாட்டுக்கு. இப்படிப்பட்ட மனுஷனகிறன். அற்புதமான பாடல். அதில் எல்லாம் யோகத்தை பற்றி தான் அந்த பாடல். விநாயகர் அகவல் எதுவுமே கடவுளை பற்றி இல்லை, எல்லாம் உன்னை பற்றியும் யோகத்தை பற்றி தான். ஆனால் அதை 5 நிமிஷம் படிக்க மாட்டேன்றான். போடு கற்பனை கொளுத்து ஆயிப்போச்சு, சரியாக போச்சுட்டான். போட்டு சாத்திட்டான். சரி இதெல்லாம் பண்ணானே, பரவாயில்ல, சரி ஏதோ பசி பொழுது சாப்பிட்டான், ஓஞ்சி போட்டோம். அது வயிற்றில் எடுத்துன்னு போய் ஒரு 1/4 சவரம் இன்றைக்கி தாங்க வாங்கின்னு வந்தேன் நான். இன்றைக்கி புள்ளியாச்சு வச்சுங்க, முதல் வைக்கணுங்க, அடுத்த வருஷம் அப்போ தாங்க இன்னொரு 1/4 சவரம் வாங்குவேன்ட்டு அது வயிற்றில் வச்சிட்டான். என்ன சாமி இதெல்லாம் பண்ணவன் சாயந்தரம் எடுத்து எங்கடா போடுறான்னா காவத்தண்ணியில் போடுறான். இத்த சாமின்னு கும்பிட்டான். 2000 ரூபாய் செலவு பண்ணி சாமி ஆக்கணும். அத்தை தங்கத்தை வாங்கின்னு வச்சான். தங்கம் இல்லாத ஒரு 5 ரூபாய் காயின்ஸை வைக்கிறான். இதெல்லாம் வச்சுட்டு சாயந்தரமாக காவத்தண்ணியில் போட்டுறான். ஆமாம், என்னடா கடவுள் வழிபாடு? மூடத்தனமாக தெரியலையாவது உங்களுக்கு? யோசிக்க மாட்டிங்களா? அதை சொல்கிறான். சீத கலப்பை செந்தாமரைப்பு பாதச்சிலம்பு பலவிசைப்பாட பொன்னரை ஞானம் பூந்துகிலாட வண்ண மருங்கில் வளர்ந்தழகரிப்பும் பேழை வயிறும் பெரும்பறை கோடும் வேழ முகமும் இலங்கு சிந்தூரும் 5 கரமும் அங்குச பாசமும் நெஞ்சிற்குடி கொண்ட நீலமேனியும் நன்றவாயும் 4 இருபயமும் 3 கண்ணும் 3 சூடும் 2 செவியும் இலகு பொன்முடியும் திரண்ட முப்பொறி நூல் திகழ்வல் மார்பு சொற்பதம் கடந்த துரிப்பதம் மெஞ்ஞான அற்புதம் நின்ற கற்பக களிரே என்றான். என்னப்பா எப்பாடின்னு சொன்னேன். ஏமா மூச்சு விடாமல் சொன்னீங்களே, அது இவ்வளோ யார் பாடுறாங்க? யாருமே பாடுறதில்ல. நீங்கள் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் லைன் பாடிட்டு கற்பூரம் கொளுத்திடுறாங்க. என்னப்பா
அப்போது இவனுக்கு அந்த கடவுள் பற்றில் சோத்து பற்றுக்குது. அப்போ இந்த சோறு உனக்கு இது கடவுள்றான்னு சொன்னால் கும்பிட மாட்டான், கடவுளுக்குடான்னு சொன்னால் கும்பிடுவான். அதனால் அதை கும்பிட்டுட்டு சாப்பிட்றான். கறி மீனாக்குனாலும் போட்டு கற்பூரம் கொளுத்தி தேங்காய் உடைக்கிறான், வடை பாயசம் பண்ணாலும் கற்பூரம் கொளுத்தி. ஏன்னா இது இல்லைன்னா இவனும் இருக்க மாட்டான், இவன் உடலில் கடவுளும் இருக்காது. அப்போ உலகத்தில் இருக்கிற அத்தனை மனிதனுக்கு ஜாதி இல்லை, மதம் இல்லை, உணவு தாண்டா கடவுள். உணவுன்னு ஒருத்தன் இல்லைன்னா எந்த கடவுளை எவனும் காப்பாற்றவே முடியாது. எந்த மதமும் காப்பாற்றாது, எந்த கடவுளும் காப்பாற்றாது. உணவு தான் காப்பாற்றும், உணவு தான் கடவுள். அதை தான்பா சொல்லிங்கிறேன். ராமன் கடவுள், அது எல்லாருக்கும் தெரியாது. ஏன்னா அவர் ஒரு அரசனாக தானே வந்தார். அப்போ மனித செயலுக்கு உட்பட்டது மட்டும்தான் செய்யணும். அவர் கடவுள் செயலாங்கிறது வந்து காட்டக்கூடாது. ஆனால் அனுமனுக்கு ஒரு கடவுள்னு தெரியும், அதனால் அவன் பயன்படுத்தினான், இவர் பயன்படுத்தக்கூடாது. புரியுதுங்க. இப்போ நான் இருக்கிறேன், இப்போ என் மேலே எவ்வளவோ பேர் எவ்வளவோ நம்பிக்கைகள் எதோ விஷயங்கள் சொல்கிறாங்க, உங்களால் தான் உங்களால் தான் உங்களால் தான். ஆனால் எனக்கு அந்த நம்பிக்கை கிடையாது. ஏன்னா என்னுடைய செயல் என்ன, அறிவுரை சொல்கிறது, நன்மையை சொல்லி கொடுக்குது. ஆனால் அவங்களுடைய நம்பிக்கை அதுக்கு கை கொடுக்குது, கடவுள் அனுகிரகம் கிடைக்குது. அதனால் பல ஆயிரம் விஷயங்கள் நடந்துக்கினுக்குது. இதை நம்ம அந்த தாயத்து கட்டுற மாதிரி மோலாடிக்கூடாது. அதனால் நான் அதை பற்றிலாம் பேசலை. அது மாதிரி ஹனுமனுக்கு ராமன் தெய்வம்னு தெரியும், அதனால் ஹனுமனுக்கு அதுதான். ஆனால் இவர் மனித வடிவில் வாழ்ந்துடும் போது மனித செயல் தான் செய்யணும். சீதை அயோத்தியில் இதில் இவ்வளோ நாள் இருந்தாங்க ஒரு பொம்பளை தனியாக. அவன் பயங்கரமான வீரன் ராவணன். அது அவன் எப்படி இந்த பொம்பளையை சும்மா விட்டு இருப்பான், கெடுக்காமல் வச்சுருந்துருப்பான் இத்தனை வருஷமாக அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு பொறுப்பு பண்ணுறதுக்கு சீதை கிட்ட சொல்கிறா, இது மாதிரி ஜனங்க பேசுது. அப்போ ராம சொல்கிறா, டே நான் கடவுள்றா, எனக்கு தெரியும்டா சீதை உத்தமின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கலாம். ஆமாம், சொல்லியிருக்கலாம். சொல்லலை. அவர் அந்த மனித செயல்லையே நின்று சொல்கிறாரு, இது மாதிரி ஜனங்க பேசுகிறாங்க, இதுக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கணும் போது தீயில் இருக்கிறாங்க. அதனால் பூமிக்கு போயிடறா. ஏன்னா சீதைன்றது ஒரு சாதாரண பெண் கிடையாது, அது பூமாதேவி. அது ஒரு சக்தியினுடைய வடிவம். அந்த சக்தியினுடைய வடிவம் இலங்கையில் தரிசனம் பண்ணும்போது இலங்கை அழியுன்றது புராண கதை. அந்த அழிய போதுன்றதுக்காக ராவணன் தூக்கி கடலில் போட்டான். அந்த கடலில் போட்டதால் அது ஜனகர்கிட்ட கட்சிது. தசரதன் புள்ள போய் ராமன் போய் அதை திருமணம் செய்து அதை வாழும்போது இங்கே வாழ வீதி கூடவே இல்லை. அவன் திருப்பி அந்த ராவணனாலேயே அதை தூக்கின்னு போயிட்டான். அதனால தான் சொல்கிறது, விதியை மாற்ற உலகத்தில் இன்னும் ஒருத்தன் பிறக்கவே இல்லை. ஆண்டவனுக்கு மட்டும்தான் விதி இல்லை, நமக்கெல்லாம் விதி உண்டு. நம்ம வாழ்க்கை விதியினுடைய படி தான் வாழும். ஆனால் நமக்கு மதின்னு ஒன்று இருக்குது, அதை வச்சு முயற்சிகள் பண்ணி வெற்றி அடையுங்க. எல்லாம் விதின்னு வீட்லேயே உட்காந்துக்காதீங்க, அது வீணாக கெடுத்துடும். நமக்கு விதியை மறந்துடுங்க, மதியை யோசியுங்க, பல தொழில்களை செய்யுங்க, பல ஆற்றல்கள் இருக்குது உங்ககிட்ட, அதை வெளி உலகத்துக்கு பயன்படுத்துங்க. அது உங்களுக்கு மட்டும் இல்லை, இந்த உலகத்துக்கும் பயன்படுத்தணும்னு சொல்லினுங்கிறோம். இப்போ இங்கே வரது ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் உபதேசம் வாங்கிக்கிறாங்க, எல்லாருமே பாடம் பண்ணுறாங்கள. தெரியல. இங்கே நம்ம சீடர்கள் எவ்வளோ பேர் திருட்டு பசங்க இருக்கிறானுங்க தெரியுமா? பாடம் வாங்கினா 1 மாதம் பண்ணுறவன் இருக்கிறான், அதுக்கப்புறம் பழையபடி போயிடுறான். அதனால் ஏன்னா இதை பண்ண அவனுக்கு மனசு மாறுது, இதை பண்ண அவன் செயல் மாறுது, இதை பண்ண அவன் நடவடிக்கை மாறுது. அப்போ அவனுக்கு ஒரு பயம் வருது, ஐயோ பொண்டாட்டி விட்டுடுமா, புள்ளையை விட்டுடுமா, சொத்தை விட்டுடுமான்ற பயம் வருது. இந்த பாடம் வேணாம், நம்ம இருக்கிற மாதிரி இருக்கலாம், பின்னாடி பார்க்கலாம். பின்னாடி பார்க்கும்போது இவர் இருக்க மாட்டார். அது மாதிரி நிலையை உருவாக்கிக்கிறான் மனுஷன். இந்த பயம் அவனை தடை போடுது. கடவுள்ன்றது ஒரு அற்பொருள், அது யாரும் அடையாத பொருள். அந்த வழி நமக்கு தெரிஞ்சுக்குது, அதை அடையணுன்ற தைரியம் வர மாட்டேங்குது, பயம் வருது. அந்த பயத்தால் அதை விட்டுட்டு பழையபடி பழைய நிலைக்கு வந்துடுறோம். சரிதாங்க. அப்போது நம்ம இந்த கடவுளை அடையணும்னா நம்மளுக்கு வைராகியம் வேணும். இன்னைக்கு நாளைக்கு இல்லை, இன்னைக்கே நம்ம பிடிக்கணுன்ற நாளைன்ற வார்த்தைக்கே இதில் இடங்கள்ல எத்தனை எல்லாம் சாப்பிடாத, பொண்டாட்டியை பார்க்காத, வேலைக்கு போகாத, 2 மணி நேரம் இதில் உட்காரு, இதுதான் நான் தான் அது அப்படின்ற முடிவோடு பண்ணிங்கன்னா அதனுடைய பலன் உண்டு உங்களுக்கு. இல்லைங்க காரணம் சொல்ல ஆரம்பிச்சுட்டவனுக்கு அவன் ஞானத்துக்கு போகவே முடியாது. எனக்கு கொஞ்சம் வேலை இருந்ததுங்க, அதனால் டைம் ஆயிடுச்சுங்க, எங்கள் சம்சாரத்தை போய் பஸ் ஏற்றிட்டு வந்தேங்க அப்படின்னு காரணம் யார் ஒருத்தன் சொல்கிறானோ அவன் இதில் இல்லைன்னு முடிவு பண்ணிக்கலாம் நம்ம.
ஏன்னா என்னுடைய விளைவுகள் நமக்கு தெரியும். நாங்கள் பேப்பர் ஃபஸ்ட்டு உபதேசம் கொடுக்குறோம், இல்லை அனுபவித்து உபதேசம் கொடுக்குறோம். அதனால் இது ஒரு நாள் ஊட்டினா மறுநாள் அந்த காற்று சீராக நேராக போகாது, ஆடும் உள்ளுக்குள்ளுவே. 10 நாள் ஊட்டினா நீ திருப்பி அதை பிடிக்கவே முடியாது. அப்போவே தெரிஞ்சுக்க நம்ம தெரிஞ்சுக்க மாட்டோமா, போயிட்டு கேஸ் இது சும்மா பந்தா பண்ணின்னு வருதுங்க அப்படின்ட்டு தெரியும். ஆனால் என்ன பண்ணுறது, எதுவும் அந்த நினைப்பிலையாவது வரட்டுமே அப்படின்ட்டு நான் போயின்னுக்கிறேன். யார் யார் எவ்வளோ உபதேசம் பண்ணுறான், யார் யார் இதில் டெய்லி பாடம் பண்ணுறான், யார் யார் பண்ணலை எல்லாரும் தெரியணும். ஏன்னா அவன் கண்ணும் அவன் தலையும் எனக்கு வந்து பதில் சொல்லும். இவன் தான் குரு வந்து நம்ம வெளியூரில் தானே எங்கே இருந்தாலும் எனக்கு தெரியும். நான் தான் யட்சினி வச்சுங்கிறேன். ஆமாப்பா, இந்த புடுக்காரன் வரான் தெரியுமா, அவன் யட்சினின்னு ஒரு தேவதையை வச்சுன்னுப்பான். அது நைட்டு 12 மணிக்கு போய் சுடுகாட்டில் பூஜை பண்ணுவான், பண்ணி அதை வசைப்படுத்தி வச்சுப்பான். அதனுடைய வேலை என்னன்னா, ஒவ்வொரு வீட்டாண்ட போய் நிற்கும் போதும் அது அந்த வீட்டினுடைய நிலையை அவன் காதில் சொல்லும். இவன் வாயில் புட்டுன்னு ஆட்டிக்கினே சொல்லுவான். இந்த வீட்டில் ஒரு கல்யாணம் நடக்க போகுது, இந்த வீட்டில் ஒரு சாவு நடக்க போகுது, இந்த வீட்டு பையன் ஓடி போட போகிறான், இந்த வீட்டு பையன் சரியாக படிக்க மாட்டான் அப்படின்லாம் சொல்லுவான். இது இவன் சொல்கிறதில்ல, அது சொல்லும் காதில். இது எது வரைக்கும் சொல்லும் அப்படின்னா 3 மணி வரைக்கும் தான் சொல்லும். 3 மணிக்கு மேலே அது போயிடும். இவன் புழு ஆரம்பிச்சுருவான் வீட்டுங்களாண்ட வந்து. புளி விட்டு எனக்கு சொக்கா எத்தா பேண்ட் எத்தா அதில் பூஜை பண்ணணுன்னுவான், ஏமாற்றுவான். அது மாதிரி நான் யட்சினியை வச்சுக்கிறேன். எவன் என்னென்ன பண்ணுறேன்னு எல்லாம் எனக்கு தெரியும். ஒரு ரவுண்டு அனுப்புவேன், நான் எல்லாத்தையும் வந்து என்கிட்ட சொல்லிவிடுவேன். ஓ அப்படியா, சரி சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் அமைச்சிருவாரு. நான் இது இப்போ இந்த பாடத்துக்கு வரது முன்னே முதல்ல அத்தை தான் வச்சு பண்ணேன். ஏன்னா இது நமக்கு பாதுகாப்பாக ஓணும், எல்லா விஷயத்தையும் சொல்லணும். அது மாதிரி என்னை ஏமாற்றவே முடியாது. இது இவன் நினச்சின்னுக்கிறான் குரு ஏமாத்திடலான்னு. ஏமாறுற குரு இல்லை நான். சொல்லுப்பா ஐயா. திருமூலர் ஒரு பாட்டில் சொல்றாரு ஐயா, இருந்தேன் ராப்பகல் அற்ற இடத்தில் இருந்தேன் பல ஆயிரம் வருஷம்னு திருமூலர் ஒரு பாடலில் குறிப்பிட்டாரு. இந்த நம்ம இருக்கிறது எல்லாமே ராத்திரி பகல். நம்ம மறுபடியும் அதே தான் மகான் நிலைக்கு போல நான் மனித நிலையிலேயே நின்று பார்க்குறப்போ இந்த ராத்திரி பகல்ன்றது எல்லாமே நம்மளுக்கு இருக்கு. ஆனால் நம்ம ஆன்மீகத்தில் பார்த்தோம்னா எப்படி நான் அந்த பாடலில் புரிந்து கொள்றது என்னன்னா, சந்திரகலை சூரியகலை தான் ராத்திரி பகல்னு சொல்றாரா, ராப்பகல் அற்ற இடத்தில் இருந்தேன்னா சுழுமுனையில் இருந்தேன்னு சொல்றாரா ஐயா, இல்லை எங்கே குறிப்பிடுறாரு? இடைகளை பிங்களை மூச்சு ஓடுற வரைக்கும் இடைகளை பிங்களையினுடைய நிலை என்ன அப்படின்னா, உலகத்தில் சூரிய சந்திரன் மாதிரி. சந்திரன் வந்தால் இருள் வந்துடும், சூரியன் வந்தால் ஒளி வந்துடும். அப்போ இரவு பகல் இந்த உலகத்துக்கு 2 இருக்குது. இந்த இடைகளை பிங்களை மூச்சு ஓடுச்சுன்னா மனுஷனுக்கும் இரவு வந்துடும், பகல் வந்துடும். இது 2 மூச்சினுடைய நிலை, சந்திரகலை சூரியகலை. இதுக்கு ஜாதி மதமே கிடையாது. உடலுக்கு ஒன்றா ஜாதி வச்சுக்கலாம், மாற்ற வச்சுக்கலாம். இந்த மூச்சுக்கு என்ன ஜாதி என்ன மதம்? கடவுளுக்கும் ஜாதி கிடையாது, மதம் கிடையாது, மூச்சுக்கும் கிடையாது. அமெரிக்காவில் பிறந்த மனுஷனுக்கு ஒரே ஒரு மூக்கு வச்சு ஒரே ஒரு ஓட்டை வச்சுக்கலாமே. ஏன் உலகத்தில் பிறந்த மனுஷனை எல்லாம் இறைவன் ஒரே மாதிரி படைப்பு, ஒரே மாதிரி பேட்டன் ஏக்கம். அதுதான் கிறிஸ்துவ மதம் இருக்குது, முஸ்லீம் மதம் இருக்குது, இந்து மதம் இருக்குது. எல்லா மதமும் இறைவனுடைய வழிபாடு ஒரே மாதிரி தான் இருக்கும். மதங்கள் வேறு, கடவுள்கள் வேறு. எல்லாரும் முட்டியை போட்டு தாலியை கீழே வச்சு தான் கும்பிடுவான் இல்லையா? இதனுடைய தன்மை என்ன? இதனால் அப்படி கும்பிட்றதால கடவுளுக்கு என்ன நன்மை? கடவுளுக்கு ஒரு நன்மை இல்லை, உனக்கு நன்மை. ஆனால் உனக்கு நன்மை செய்தான்னா செய்ய மாட்டேன். அதனால் இதை கடவுள் வழிபாடுறான்னு வச்சா தான் கும்பிடுவேன். இது ஏதோ இங்கே கேட்டோம், அது அங்கே மறந்து போச்சு அப்படின்னு இருக்கக்கூடாது. இங்கே என்ன பேசினார் குரு, என்ன சொன்னார்? இது பேசுகிறதெல்லாம் அவருக்கு ஏதாவது பலனா, ஏதாவது நன்மையா? அவர் ஏன் மக்களை இவ்வளோ கூட்டி இவ்வளோ சொல்லணும்? இன்றைக்கி உலக மக்கள் இவ்வளோ பெரிய இது பண்ணுறது. இது வரைக்கும் எத்தனையோ கோடி ஆன்மீகவாதிங்க வந்தாங்க போனாங்க. அவங்க பேசுனதெல்லாம் மனுஷனுக்கு புரியாமையே போயிடுச்சு. நல்ல ஆன்மீகவாதிங்க நல்ல தத்துவங்களை சொன்னாங்க. ஆனால் அது ஜனத்துக்கு புரியாமல் போயிடுச்சு. ஏன்னா எல்லாம் செயல் வடிவில் போயிடுச்சு. அது யாருக்கு புரியும்? நல்லா படித்தவனுக்கு தான் புரியும், படிக்காத பாமர மக்களுக்கு பிடிக்காது. அது மாதிரி இல்லாமல் போனதால ஜனங்களுக்கு சரியாக புரியாமல் போயிடுச்சு. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த மக்களுக்கு எப்படி சொன்னால் புரியும் அப்படின்றதுக்காக எடுத்து இதெல்லாம் தனித்தனியாக பாடல்கள் மூலியமாகவும் வாய்ப்பேச்சு மூலியமாகவும் உங்களுக்கு இதெல்லாம் சொல்லின்னுக்கிறேன். இதெல்லாம் வீட்டுக்கு போய்ட்டும் யோசிக்கணும், அப்போ தான் உங்களுக்கு அது புரியும். யோசிக்கலைன்னா நீங்கள் கேட்டதே பயனத்து போகும்.
அதனால் எல்லாத்தையும் யோசிங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் யோசித்தீங்கன்னா உங்களுக்கு உண்மைகள் தெரியும். எது வாழ்க்கை, எது முடிவு. ஆரம்பம்னு ஒன்று இருந்தால் முடிவுன்னு ஒன்றுக்கும், ஜனனம்னு ஒன்று போச்சு, மரணம்னு ஒன்று. எல்லாருக்கும் ஞானியாக இருந்தாலும் உண்டு, அஞ்ஞானியாக இருந்தாலும் உண்டு. அப்போ இந்த மரணத்துக்குள்ளே எதை பிடிக்கணும்? இறைவனை பிடிக்கணும். அதனால் சொன்னான் வள்ளுவர், வருமுன் காவாதவன் வாழ்க்கை எரிமுன் வைத்தது போல. பிறந்தது நீ நிஜம்டா, போக போகிறது நிஜம். இதை யாரும் மறுக்கவே முடியாது. இல்லைங்க நான் சாக மாட்டேன்னு சொல்ல முடியுமா? செத்து தானே ஆகணும். பிறந்தா ஒரு பொருள் உருவாச்சுன்னா அந்த பொருள் அழிஞ்சிடும். அப்போ தான் அடுத்த பொருள் உருவாகும். உலகமே அழிய போகுது இன்னொரு 1500 வருஷத்தில். அதுக்குள்ளே நம்மெல்லாம் இறைவனை போய் அவனுடைய பாதத்தை பிடிக்கணும். அதுக்காக தான் இவ்வளோ பேசுகிறேன். இதை நீங்கள் நான் சொல்கிறதோட மட்டும் கேட்டுட்டு போகிறதுல பயன் கிடையாது. உபதேசத்தை ஓயாமல் ஒரு நாளும் தவற விடக்கூடாது. எதை ஒன்றா தவற விடலாம், உபதேசத்தை தவற விடக்கூடாது. அப்படி பாடம் பண்ணும்போது தான் உங்களுக்கு பல அதிசயங்கள். இன்றைக்கி மலேசியாவே டர்ன் அவுட் ஆகிப்போச்சு. இன்றைக்கி மலேசியாவிலேருந்து வர போனுக்குது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா அவ்வளோ அனுபவங்கள். இன்றைக்கி கூட 2 பேர் வந்துக்கிறாங்க, 3 பேர் வந்துக்கிறாங்க மலேசியாவிலேருந்து. அவங்க ஏற்கனவே 4 உபதேசம் வாங்கியிருக்கிறாங்க. அவங்க இன்றைக்கி வந்து அந்த அனுபவங்களை சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாகுது. அப்போ நம்ம கலை வீணாகலைன்னு. ஏன்னா குருமார்கள் ஆகிறது புக்கில் இதில் ஆகக்கூடாது. புக்கில் நீ குருமார்கள் ஆனால் நீயும் கெடுவேன், அவன் வந்தவனையும் கெடுத்துருவேன். உன்னுடைய அனுபவத்தில் இருக்கணும். நீ அனுபவிச்சிருக்கணும். ஒவ்வொரு பாடத்தையும் நீ ஒரு குருமா மூலியமாக அனுபவிச்சுக்கணும். இப்போ நம்ம பாடங்கள் வந்து சிவபெருமான்கிட்டேருந்து திருமூலருக்கு வந்து, திருமூலர்கிட்டேருந்து பல கோடி பேருக்கு வந்து நம்மக்கிட்ட வந்தது. இது அழிஞ்சிடக்கூடாது. நான் அழிஞ்சிடலாம், நான் மறைஞ்சிடலாம், ஆனால் இந்த கலையை அழிய விடக்கூடாது. அதுதான் நான் பிறந்ததுக்கு பலனே. அதனால் இந்த கலை அழியக்கூடாதுன்னு தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ வறுமையிலையும் இவ்வளோ செய்துன்னு என்னால் முடிஞ்சதெல்லாம் செய்துன்னு இருக்கிறேன். இது ஏன் செய்கிறேன்? இந்த மக்கள் எல்லாம் உண்மையை தெரிஞ்சுக்கணும். எது கடவுள் தடுமாற்றத்தில் இருக்குது. உண்மையான கடவுள் உனக்குள்ள இருக்குது. நீ இல்லைன்னா கடவுள்ன்னே ஒன்றும் இல்லை. மனிதன் 1000 ஜாதியை வச்சுக்கிறான். ஜாதி எதுக்கு வச்சுக்கணும்? உடலுக்கு வச்சுக்கணும். மூச்சுக்கு என்ன ஜாதி? கடவுள் என்ன ஜாதி? மரணம்னு ஒன்று வந்ததுன்னா அதுக்கு பேர் என்ன? ஜாதி மரணங்குதா, மத மரணங்குதா? சொல்லு. அப்போது இயற்கையோடு இவன் ஒன்றி வாழவே இல்லை. இவன் செயற்கைக்கு போயிட்டான். இயற்கையை பற்றி சொல்லிங்கிறேன் நான். இவ்வளோதான் வித்தியாசம்பா. இதை கேட்டு எல்லாரும் உணர்ந்து நல்வழியில் போங்க, அன்போடு இருங்க. அன்புக்கு மட்டும்தான் எல்லாம் அடிமை. கடவுளே அன்புக்கு தான் அடிமை. ஆரவாரம் அமக்கலாம் இதெல்லாம் பண்ணுறதுல கடவுளுக்கு வழிபாட்டுக்கு வாய்ப்பே கிடையாது. அதனால் அன்போடு இருங்க. யாரை பார்த்தாலும் அன்பாக பேசுங்க, அன்பாக பழகுங்க. நம்மளால் முடிஞ்ச உதவிகள் செய்யுங்க. இல்லாதவங்களுக்கு, இருக்கிறவங்களுக்கு கொடுக்காது. இருக்கிறவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா நீயே கெடுக்கிற மாதிரி ஆகிடும். இப்போ பிள்ளை போகிறப்பான், படிப்பான், நல்லா இருப்பான். ஏன்னா ஒரு வேலை வெட்டி செய்யலாம். சுற்றி சுற்றி வந்து சோறு போட்டுனே இருந்தீங்கன்னா நீயே கெட்டு நிற்கிறவனுன்னு அர்த்தம். அது மாதிரி நல்லா இருக்கிறவனுக்கு உதவி செய்யாதீங்க. செய்திங்கன்னா நீங்களே கெடுக்கிற மாதிரி ஆகிடும். முடியாதவங்களுக்கு கண்டிப்பாக செய்யுங்க. அதுதான் தர்மம். ஒருத்தருக்கு ஒரு 10 ரூபாய்க்கு ஒரு விஷயத்தை செய்கிறோன்னு சொன்னால், இதை நான் செய்தேன் அதோட மறந்துடணும். அதை பிரதிபலனை எதிர்பார்க்கக்கூடாது. எதிர்பார்த்தா தர்மம் ஆகாது, கர்மம் ஆகிடும். அந்த மாதிரி வழியில் போங்க. சொல்லுமா. நல்லவர்கள் எப்போதுமே மன்னிக்கிறது ரொம்ப சந்தோஷமா நினைக்கிறாங்க. சரி. பிறரை மன்னிக்கிறதுல சரி. அத கடவுள் வந்து அந்த விஷயத்த சந்தோஷமா ஏத்துக்கிறாரு அப்படின்னு நினைச்சிட்டு அந்த விஷயத்த செய்யறது நல்லதா இல்ல சாதாரணமா செஞ்சா? பல வீடியோக்கள்ல சொல்லிக்கிறேன், கடவுளே உனக்குள்ளதான் இருக்கிறாருன்னு சொல்லி. அப்போ நீ செய்கிற நன்மைகளை நினைச்சு உனக்குள்ள இருக்கிற இறைவன் சந்தோஷப்படுறான். நீ செய்கிற தீமைகளை பார்த்து உனக்குள்ளே இருக்கிற இறைவன் வந்து வருத்தப்படுறான். அப்போது நம்ம கடவுளை வருத்தப்பட வைக்கக்கூடாது. அப்போ வருத்தப்பட வைக்கக்கூடாதுன்னா நம்ம தீய செயல் செய்யக்கூடாது. நம்ம நல்ல செயல் செய்தோம்னா இறைவன் சந்தோஷப்படுவான். இறைவனை சந்தோஷப்படுத்தணும்னா நம்ம நல்லா இருப்போம் அப்படின்னு நினைக்கணும். இதுக்கு திருமூலர் ஒரு பாடல் சொல்லுவார். இருட்டறை மூலையில் இருந்த கண்ணி குருட்டு கிழவன் கூடல் குறித்து குருட்டினை நீக்கி மருட்டி அவளை மனம் புரிந்தாலே அப்படின்றார். இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா, சிவபெருமான் வந்து வயசாகி கண்ணு தெரியாத தலையில உட்காந்துங்கிறாராம். ஆனா அம்பாள் வந்து கல்யாணம் ஆகாம பருவ பெண்ணா இடுப்புல இருக்கிறாளாம். அதனால இருட்டறை, நீ பார்க்க முடியாத இடத்துல இருக்கிறாள், அதனால அதை இருட்டறைன்னாரு. இந்த தாயும் தகப்பனும் சேரணும்.
சேராம பிரிஞ்சு போய்க்கிறாங்க. நடுவுல மகாவிஷ்ணுன்ற மாயை மறைக்குது. அப்போ இது என்ன பண்ணணும்? இப்போ இந்த பில்டிங் இருக்குது, அண்ணாண்டு என்ன இருக்குதுன்னு தெரியல நமக்கு இல்லையா? அப்போ அண்ணாண்டு என்ன இருக்குதுன்னு தெரியணும்னா வேற வழியில போகணும். அந்த மாதிரி இந்த இருட்டில் இருக்கிற தாயை பிள்ளையாகப்பட்ட சுவாசம் இட்டுன்னு போய் தகப்பங்கிட்ட சேர்க்கணும். தகப்பங்கிட்ட சேர்த்த உடனே இந்த தாய் அந்த கண்ணு இல்லாத தகப்பனை பார்த்த உடனே தகப்பனுக்கு கண்ணு வந்துச்சான். கண்ணு வந்துட்ட உடனே அவரை மயக்கி இந்த அம்மா கல்யாணம் பண்ணிக்கினாங்களாம். அப்போ 2 பேரும் ஆணும் பெண்ணும் சேர்ந்துட்டாங்க. அங்க சேர்ந்த உடனே பிரிஞ்சு போயிருந்த தாயும் தகப்பனையும் சேர்க்கறதுக்கு பாடுபட்ட மகனை ஊர்ல விடுவாங்களா? தனியா அனாதையா விடமாட்டாங்க இல்ல? அப்போ இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம பிரிஞ்சு போயிருந்த நம்மளை நம்ம மகன் சேர்த்தானே அப்படின்னு அந்த மகனை தனக்குள்ள சேர்த்துப்பாங்க. தனக்குள்ள சேர்க்கறது தான் முக்தி, மோட்சம் இல்லையா? ஒரு மனிதனுக்கு மோட்சம் எப்ப கெட்டதுன்னா தாயும் தகப்பனும் சேர்ந்தால் ஜீவனாகப்பட்ட நமக்கு மோட்சம் கிடைக்குது. இதெல்லாம் புரியணும். புரியாம நடக்கிறோம். இனிமேலாவது புரிஞ்சு பார்த்தாவது ஏதாவது கொஞ்சம் புரிஞ்சா சரிம்மா. சொல்லுமா. குறை காணும் மனிதர்கள் நிறை காண்பதில்லை, நிறை காணும் மனிதர்கள் நிறைவாக வாழ்வார்களா? சரி. இப்போ உலகம் 2 விதம். வெயில் இருக்குது, மழை இருக்குது, இரவு இருக்குது, பகல் இருக்குது. அந்த மாதிரி உலகத்தில் நன்மை இருக்குது, தீமையும் இருக்குது. இப்போ ஒரு திருடன் திருட போகிறான். அவனை குறை சொல்லக்கூடாது. நிறைவாக இருக்கிறப்ப அப்படின்னு சொன்ன நியாயமா? அது இது குறையே சொல்லக்கூடாது. நம்ம தான் குறை சொல்லாத மனிதர் தானே நம்ம. அவன் திருட போகிறான், ஐயா நீ போய் நல்லா திருடு அப்படின்னு சொல்லுவோமா? குறை தானே சொல்லுவான். அதே திருடுறது தப்புடாப்பா, அடுத்த பொருளுக்கு ஆசைப்படாத அப்படின்னு சொல்றது தப்பு தானே. குறையும் நிறையும் சேர்ந்தத்தாம்மா இந்த உலகம். வெறும் நிறையில இருக்கவே இருக்காது. யாரோ ஒருத்தர் இருக்கிறான்றது உலகம் இருக்குதுன்னு சொல்ல முடியாது. யாரோ ஒரு கெட்டவர் இருக்கிறான்றதுனால உலகமே கெட்டதுன்னு சொல்ல முடியாது. அதனால நன்மையும் தீமையும் கலந்ததே இந்த உலகம். நன்மையும் தீமையும் இருக்கும்போது தான் செயல் புரியுது. இப்போ கெட்டவன் எப்படி சொல்றோம்? ஒரு நல்லவன் இருக்கும்போது தான் சொல்றோம். இன்னொருத்தனை நல்லவன் எப்படி சொல்றோம்? ஒரு கெட்டவன் இருக்கிறதுனால தான் சொல்றோம். அப்போ நன்மையும் தீமையும் இருந்தாதான். வெயில் இருந்தால் தான் நிழலை பற்றி பேசுவோம், நிழல் இருந்தால் தான் வெயிலை பற்றி பேசுவோம், இரவு இருந்தால் தான் பகலை பற்றி பேசுவோம், பகல் இருந்தால் தான் இரவை பற்றி பேசுவோம். இப்படி நன்மை தீமை கலந்தது தான் இந்த உலகம். அதனால உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் நல்லதாகவும் நினைக்க முடியாது, உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் தீமையாகவும் நினைக்கக்கூடாது. தீமையை தீமையாக தான் நினைக்கணும். தீமையை போய் நன்மையாக நினச்சின்னா தீமை அதிகமாக நடக்க ஆரம்பிச்சிடும். அதனால தீமையை தீமையாக நினை, நன்மையை நன்மையாக நினை. அதுதான் நடுநிலையான மனிதனுடைய வாழ்வு. எல்லாரையும் ஒன்றாகிடக்கூடாது. சொல்லுமா. கடவுளுக்கும் பக்தர்களுக்கும் நடுவில் வேதம் ஓதுவ அர்ச்சகர் தேவையா? தேவையில்லை, தேவையில்லை. உனக்கு சாமி கும்பிட தெரியுமா? தெரியும். தேங்காய் பூ பழம்லாம் வாங்குற, சாமி கிட்ட போய் சாமி பேர் சொல்லி மந்திரம் சொல்ல தெரியுமா? தெரியாது. அப்போ இடையில அவர் தேவைப்படுறார் இல்லையா? ஆனால் சராசரி மனுஷன் இப்போ முருகன் கோயிலுக்கு போற, அங்கே போயிட்டு கந்த சஷ்டி துதிப்போர்க்கு வல்வினை போம் துன்பம் போம் நெஞ்சில் பதிப்போர்க்கு செல்வம் பழித்து கதித்து ஓங்கும் நிஷ்டையும் கைகூடும் நிமரல் கந்த சஷ்டி கவசம் தனை. இது சொல்ல தெரிஞ்சுன்னா இங்கே ஐயர் தேவையில்லை. இது சொல்ல தெரியலன்னா நல்ல ஐயரு அப்போ அது அவசியப்படுது இல்லையா? பிள்ளையார் கோயிலாண்ட போனேன், ஒன்று பழம் பூவெல்லாம் வாங்கிட்டு போகிறேன், போயிட்டு சும்மா கும்பிட முடியாது. அதை என்னது கும்பிடுவேன்? அதை கும்பிட்றத வீட்டில் இருக்கிற கல்லை கும்பிட்றது ஒன்று தானே. அப்போ அது ஒரு சிலை, அது ஒரு விக்னேஸ்வரன். அந்த விக்னேஸ்வரனுக்கு ஒரு இது இருக்குது, அதை பாடி தானே கும்பிடணும். அப்போ சீதா கலப்ப செந்தாமரைப்பு பாதச்சிலம்பு பல விசைப்பாட பொன்னறினாலும் பூந்துகிலாடை வண்ண மருங்குள் வளர்ந்தல் குறிப்பும் பேழை வயிறும் பெரும்பறை கோடும் வேழமுகம் விலங்கு சுந்தரமும் அஞ்சிகரமும் மங்கு சுபாசமும் நெஞ்சீர் குடி கொண்ட நீலமேனியும் நன்றவாயும் 4 இருபையும் 3 கண்ணும் 9 சுவடும் 2 செவியும் இலகு பொன்முடியும் திரண்ட 30 நூல் திகழ் மார்பும் சொற்பதம் கடந்த துரிப்பத மெஞ்ஞானம் அற்புதம் நின்ற கற்பக களிரே. அப்போ அதுக்கிட்ட போனா அந்த பாண்டரம் சொல்லணும் இல்லை? உனக்கு சொல்ல தெரியுமா? சொல்ல தெரிஞ்ச அர்ச்சதுக்கு தேவையில்லை. ஆனா சொல்ல தெரியலனா தேவை தானே. சொல்லு. இப்போ குரான் அங்க யாரையும் அவங்க நடுவில் வைக்கிறது இல்லை. ஆனா அவங்கள என்ன பண்றாங்க, 10 வயசு 8 வயசுலேருந்து குரானை கத்துக்க சொல்றாங்க, டியூஷன் வச்சு சொல்லி கொடுக்குறாங்க இல்லையா? அப்போ அவங்க வழிபடும் போது நடுவில் ஒரு ஆள் தேவையில்லை. அதே மாதிரி பைபிள் 10 வயசுலேருந்து அவன் பைபிளை படிக்க சொல்லி கொடுக்குறான். அப்போ அவன் போய் இயேசுநாதரை கும்பிடும் போது குறுக்க ஒரு ஆள் தேவையில்லை.
நீ தான் கத்துக்கிறதே கிடையாது. கண்டபடி திரிஞ்சு போட்டு ஒரு நாளைக்கு சாமி கிட்ட போன எங்க மந்திரம் தெரியும்? அப்போ உனக்கு ஒரு ஆள் தேவைப்படுதுங்க. இதுதாம்மா காரணம். ஆனால் இது பக்திக்கு தான் தேவை, ஞானத்துக்கு ஆளே தேவையில்லை, குரு மட்டும்தான் தேவை. குரு சொல்லி கொடுக்குறபடி நடந்தினால் நீ ஞானத்தை அடையலாம். ஞானத்துக்கு இடையில ஒரு ஆளே தேவை கிடையாது. ஆனா பக்திக்கு இடையில ஒரு ஆள் வேணும். மிருகங்கள் சாப்பிடும் போதும் புணரும் போதும் மனிதர்கள் வந்து இடையூறாக அதற்கு தடை செய்தால் நல்லதா கெட்டதா? தீமை தான் வரும். சரிங்க. மனுஷனுக்கு மனுஷன் புணரும் போது ஒருத்த வந்து கழு தட்டிட்டாவே கோபம் வருது. அது ஓப்பனில் புணரல் பண்ணுற மிருகம் வச்சு அதுக்கு போய் இடைஞ்சல் பண்ண சும்மா இருக்குமா? அது உன்னை பீஸ் பீஸ் ஆக்கிடும். அதனால இது தேவையான விஷயமா நமக்கு? அது எதையாவது பண்ணிட்டு போகுது, நம்ம சரியா நடக்கிறோமான்னு நம்ம பார்க்கணுமே தவிர அந்த மிருகத்துக்கு போய் இடைஞ்சல் பண்ணக்கூடாது. அதனுடைய செயலை அது செய்யுது, உன் செயலை நீ செய்யிட்டு போ. உன் செயல் செய்யும் போது மிருகம் வந்து உனக்கு தொந்தரவு கொடுத்தா சும்மா இருப்பியா? அப்போ நீ போய் தொல்லை கொடுத்தா அது சும்மா இருக்குமா? அச்சு வலிச்சின்னு போவோம் காட்டு உள்ள. அதனால இதெல்லாம் தேவையற்ற வேலைகள் இல்லை. இது சரம் பார்த்தால் பரம் பார்க்கலாம் எழுதிக்கிறாங்க. அப்புறம் மௌனம் பேசுமா, ஆமாம், அவர் கேள்வி பதிலாக எழுதிக்கிறாங்க. ஆனால் அவர் ஐயா பேசுறதை வச்சு அவங்க எழுதுனாங்க. ஆனால் இதை விட தாண்டி ஒரு சீடன் 108 மந்திரத்தை சொல்லிக்கிறார். அவர் வாழ்க்கையில் அனுபவிச்சு எழுதியிருக்காரு. அந்த சீடன் பெயர், அந்த உத்தம சீடன் பெயர் என்ன? 108 போற்றி இருக்குது. ஐயா சொல்ல சொல்ல 2 புக்கு எழுதியிருக்காரு. மௌனம் பேசுமா, சரம் பார்த்தால் பரம் பார்க்கலாம். ஐயா சொல்ல சொல்ல அவர் தான் எழுதுனது. யார்? ஐயாவோட சீடர் வேலாயுத சுவாமிகள். ஆனால் அந்த புக்கில் தான் பேர் கூட வரக்கூடாதுன்னு ஐயா கிட்டே சண்டை போட்டவர். எழுதுறது நான், சொத்து அது உண்டுப்பா, உன் பேரை போட, அதுதான் நியாயம். நீ சொல்லணும்னா எனக்கு தெரிஞ்சிருக்குமா? நீ சொல்லணும்னா என்னால் எழுத முடியுமா? இந்த விளக்கு எரியுதுன்னா நீ தூண்டி விட்டதுனால எரியுது. அவர் சொன்ன வார்த்தைகள், இடையில போய் பேசணும் அவர்கிட்ட. அவர் சொன்ன வார்த்தை, அவர் எத்தனையோ தடவை வேலாயுதம் உன் பேரை போட்டுக்கோன்னு சொன்னார். எங்கேயுமே என் பேரே இருக்கக்கூடாது சாமி, இதுக்காக வரல நான். நீங்கள் சொல்லி கொடுத்த பாடத்தில் ஒன்றே ஒன்று எனக்கு புரிஞ்சுது. ஞானம்ன்றது தன்னை அழிச்சிக்கிறது, தான் இல்லாமல் போகிறது மட்டும்தான். தன்னை அடையாளம் எங்கேயாவது பதிக்கணும்னு ஆசைப்பட்டா அவன் ஒரு மடையன். தன்னை உலகத்துக்கு காட்டணும்னு யாராவது சொன்னால் அவன் ஒரு மடையன். ஞானம் அடையலை சாமி. நாங்கள் நீ சொன்ன சாரத்தை பிடிச்சிக்கினேன், என்னோட அடையாளம் எங்கேயுமே இருக்கக்கூடாது அப்படின்னு அவரோட பேர் கூட எங்கேயும் வரக்கூடாதுனாரு. அதே சீடன் தான் ஐயாவுக்கு 108 போற்றி எழுதினார். அந்த போற்றி அகர வரிசையில் இருக்கும். அந்த அகர வரிசையில் ஐயா வாழ்நாளில் எதெல்லாம் செஞ்சாரோ, எதுக்காக வாழ்ந்தாரோ, எந்த மக்களுக்காக போராடினாரோ அந்த எல்லா சப்ஜெக்டும் அந்த 108 போற்றியில் வரும். ஆனால் கீழே வேலாயுதம் பேர் வராது. ஒரு சீடை எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கு நம்ம ஆசிரமத்தையே இது இருக்குது, ஓமை சொல்லலாம். ஒரு சீடம் எப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படியும் ஆளுங்க இருக்கிறாங்க. உலகம் எல்லாருக்கும் சிலை வைக்கும். எப்படிலாம் வாழணுன்றதுக்கும் சிலை இருக்குது, எப்படிலாம் வாழக்கூடாதுன்றதுக்கும் சிலை இருக்குது. நம்ம எந்த சிலையை கும்பிடணும்னு நம்ம தான் முடிவு பண்ணிக்கணும். என்ன சாமி? ஏன்னா எல்லாத்துக்கும் சாட்சி வேணுமே, நமக்கு வேணும். ஒருத்தன் தப்பு பண்ணால் என்னெல்லாம் ஆனா அவனை மாதிரி நான் தப்பு பண்ணக்கூடாது, அவனை மாதிரி வாழக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு 4 பேர் வேணும்ல. அப்படி ஒரு கூட்டம் உருவாகும். அதை பார்த்து நம்ம பயபக்தியாக நம்ம வாழணும். சரிங்களா? இதுதான் சம விஷயம். அப்புறம் ஒரு மனிதனின் வாழ்க்கை இருக்கு இல்லையா, மரணத்துக்கு பிறகு வாழ்க்கை உண்டா? மரணத்துக்கு பிறகு செத்தவன் மரணத்துக்கு பிறகு பிறவி உண்டு. ஆனால் உண்மையான மரணம் எது? இந்த உடலுக்கு மரணம்ன்றது இன்னொரு பிறவியில் கொண்டு போய் சேர்க்கும். ஆனால் உடல் அளவில் இறந்தால் பிறவி நிச்சயம். மனதளவில் இறந்துட்டா பிறவின்றது இல்லை சாமி. மனதளவில் யாரால் இறக்க முடியும்? சாப்பிட்றேன், ரமணர் சாப்பிடுவார், சாப்பாடு போடுவாங்க, சாம்பார் ஊற்றுவாங்க, பொரியல் வைப்பாங்க, எல்லாத்தையும் வைப்பாங்க. எல்லாரும் உட்காந்து அவரே கூட்டத்தில் உட்காந்து தான் சாப்பிடுவார். எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? சாம்பாரை பேசுவாங்க, தொட்டுக்க பதார்த்தம் எடுப்பாங்க, ஊறுகாய் எடுத்துப்பாங்க, எல்லாம் எடுத்துப்பாங்க. இவர் என்ன பண்ணுவார்னா எல்லாத்தையும் ஒன்றா போட்டு பேசுவார். சாமி என்ன சாமி இந்த மாதிரி சாப்பிட்டீங்கன்னா எது என்ன ருசின்னு உங்களால் சொல்ல முடியுமா? எதுக்கு நான் சொல்லணும்?
இந்த உடலுக்கு உணவை தான் நான் போடுறேன். நான் ருசியை உணர ஆரம்பிச்சுன்னு சொன்னால் முதல்ல என் நாக்கு அது அடிமையாகும். நாளைக்கு இது கிடைக்காதான்னு ஏங்கும். அப்போ புலனுக்கு ஒரு ஆசை உருவாக்குற வழியை நான் போனேன்னு சொன்னால் கொஞ்சம் கொஞ்சமாக என் மனசை என் கையை விட்டு போகும். இதில் ஒரே ஒரு சாப்பாட்டில் எவ்வளோ ஒழுக்கத்தை கடைபிடிச்சாங்க பாருங்க. அப்போது அவங்க மனதளவில் இறந்துட்டாங்க, உடல் அளவில் வாழ்ந்தாங்க. மனுஷன்லாம் எப்படி வாங்குறான்? மனமும் சாகலை, உடல் அளவில் தான் சாகுறான். ஏன்னா பிறவி எடுக்க போது இந்த உடல் இல்லை, இது மண்ணால் செஞ்ச உடல், இங்கே மண்ணிலேயே விடும். பிறவி எடுக்க போகிறது எது? உள்ளே இருக்கிற ஒரு பொருள். அந்த பொருளுக்கிட்ட எந்தெந்தெல்லாம் தப்பு, எதெல்லாம் சரியாக பண்ணமோ அந்த எல்லா ரெக்கார்டையும் எடுத்துன்னு போய் இன்னொரு கூட்டில் போகிறோம். அதுவும் சுடாத மண்ணு தான். அதுதான் சுட்ட மண்ணாக இருந்தால் பிறவி என்றதே இல்லையா? மண்ணொன்று கண்டீர் இரு வகை பாத்திரம், விண்ணென்று இருந்தது அப்படின்னு யார் சொல்கிறது? திருமூலர் சொல்ற. 2 வகையான மண் பாத்திரங்கள்ப்பா. ஒரு மண் பாத்திரம் தண்ணியை ஊற்றினோன்னா கரைஞ்சி போயிடுச்சு, மண் தண்ணியோடு கரைஞ்சி போச்சு. இன்னொரு பாத்திரம் தண்ணியை ஊற்றினா அப்படியே நிற்கிது. காரணம் என்ன? இந்த பாத்திரத்தை தீ கொண்டு சுட்டுட்டான்பா, அந்த பாத்திரத்தில் தீ சுடவே இல்லை. அதனால் அது எங்கேருந்து வந்தது அப்படி போகுது. அது பிறவியோட அர்த்தம். அப்போ யோகம்ன்றது நம்மளுடைய ஆன்மாவை, நம்ம உயிருக்கு தீ மூட்டுது. இந்த தீ நமக்கு பிறவி இல்லாத ஒரு நிலையை கொடுக்குது. இந்த தீ உருவானா மனதில் ஆசை குறையும், காமம் குறையும், பாசம் குறையும். அப்போது அவங்க இருந்தும் செத்தவங்களுக்கு சமம். அவங்க எது பின்னாடி ஓட வேண்டிய வேலை இல்லை, எதுவும் அவங்களுக்கு வேண்டிய பொருளும் இல்லை, வேண்டாத பொருளும் இல்லை. புரியுதுங்களா? அப்போது மனசை அழித்து வாழ்ந்தவங்க எல்லாரும் பிறவி இல்லாத ஒரு நிலை அடைவாங்க சாமி. உடல் அளவில் இறந்த எல்லாரும் பிறவி எடுத்து எடுத்து சாக வேண்டியது தான். எத்தனை பிறவினே தெரியாது. மாணிக்கவாசகர் சொன்னாம தான், இந்த கடல் மண் எவ்வளோ துளி இருக்குதோ அவ்வளோ பிறவிகளாக எடுத்து நான் இங்கே வந்திருக்கிறேன். புல்லாகி பூண்டாகி மரமாகி கொடியாகி தேவராய் அசுரராய் வல்மிருகமாயின்னு சொல்கிறாரு. இவ்வளோ பிறவியும் எடுத்து தான் நான் மனுஷனாக வந்துக்கிறேன். இவ்வளோ பிறவியும் எடுத்து மனுஷனை வந்து என்ன சாதித்தோம்? மிருகம் என்ன செஞ்சதோ அதே தானே செய்கிறோம். அது பசிக்கு சாப்பிடுது, அதுக்கு எண்ணம் வந்தால் புணருது, அதுவும் ஒரு நாள் செத்து போகுது. நாம் வாழக்கூடிய வாழ்க்கை நம்ம முன்னோர்களும் அப்படி தானே இருந்தாங்க. அதே வாழ்க்கையை வந்தால் எனக்கும் அப்படி ஒரு நிலை தானே. அந்த வாழ்க்கையில் என்ன பெருமை இருக்குது? ஒன்றும் இல்லையே. அதுக்கு நான் மிருகமாக வாழ்ந்து போயிருக்கலாமே. அதுக்கல்ல, யாராலையும் உணர முடியாத ஒரு பொருளை உனக்குள்ளே இறைவன் கொடுத்துட்டான். நீ தாண்டா அவன், அவன் தாண்டா நீன்னு உணர்றதுக்காக தான் இந்த வடிவமே. வேறு எந்த வடிவமும் குறுக்கில் தான் இருக்குது. எல்லா பொருளுக்கும் முதுகு தண்டு குறுக்கில் தான் இருக்குது. நமக்கு மட்டும்தான் வானத்தை பார்த்து இருக்குது. எதுக்காக? விண்பொருள் எதுவோ, இறைவன்றவன் ஆகாயம் மாதிரி, அந்த பொருள் எதுவோ அதே பொருள் உனக்குள்ள தானே இருக்குது. நீ உணர்ந்துருவியா உன் வாழ்நாளில்? அப்படி இறைவன் காத்துட்ருக்கிறான். அந்த மாதிரி காத்துருந்தவங்களை உணர்ந்துட்டா அவங்களுக்கு மரணம்ன்றது இல்லை சாமி, அவங்களுக்கு பிறவின்றதும் இல்லை. மற்றவங்க எல்லாரும் சாக வேண்டியது தான், பிறவி எடுக்க வேண்டியது தான்.